வெல்லட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதிய திராவிடர் கழகத்தின் தலைவர் எனது அருமை சகோதரர் கே.எஸ். ராஜ்கவுண்டர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் மாவட்ட பிரதிநிதிகளே, தோழமை அமைப்புகளின் தலைவர்களே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் பல்லாயிரம் கே.எஸ். ராஜ்கவுண்டர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் மாவட்ட பிரதிநிதிகளே, தோழமை அமைப்புகளின் தலைவர்களே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான திராவிட கழகத்தின் தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் எங்கள் தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் சார்பிலும் வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில மாநாடு எந்த விதத்திலையும் போடலாம், ஆனா அந்த மாநில மாநாடு எப்படி போடணும் அப்படிங்கிறத இந்த மேற்கு மண்டலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமது கே.எஸ். ராஜ்கவுண்டர் அவர்கள் இந்த வேளையில் பதிவு செய்திருக்கிறார். அதற்கான காரணம் அவர் தொடுத்த இந்த தலைப்பு, வெல்லட்டும் சமூக நீதி. வெல்லட்டும் சமூக நீதி. சமூக நீதி என்பது ஒரு சொல் மட்டும் அல்ல தோழர்களே, அது ஒவ்வொரு தனி மனித உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய தாரக மந்திரமாக இருக்கிறது. சமூக நீதி என்பது ஒவ்வொரு மனிதரின் உயிர் மூச்சாக கருதப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பாலினத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடிய சாராருக்கோ அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சமரீதியாக பிரித்து கொடுக்கக்கூடியதே சமூக நீதி. அந்த சமூக நீதி ஒவ்வொரு தரப்பு மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, கல்வியை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சமூக நீதி இந்தியா முழுவதும் பாசிச ஒன்றிய பாஜகவினால் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறது, வாய்ப்புகளை பகிர்ந்தளிக்கிறது, பதவிகளை பகிர்ந்தளிக்கிறது. இந்தியா முழுவதும் பாஜகவினுடைய சில்மிஷம் நடந்தாலும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய, இந்தியா கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் தந்தை பெரியார் அவர்களின் சிந்தனையை உள்வாங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை முன்னிறுத்தி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழிகாட்டிய பாதையை பின்தொடர்ந்து இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகளும் பயணப்பட்டுக் கொண்டு அனைத்து தரப்புக்கும், தலித்துகளானாலும் சரி, சிறுபான்மை மக்களானாலும் சரி, அனைத்து தரப்புகளுக்கும் வாய்ப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக நீதியை இந்த மேற்கு மண்டலத்தில் நிலைநாட்ட நமது சகோதரர் புதிய திராவிட கழகத்தின் தலைவர் கே.எஸ். ராஜ்கவுண்டர் அவர்கள் வெல்லட்டும் சமூக நீதி என்ற தலைப்பில் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த மாநில மாநாட்டை எங்கள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மேற்கு மண்டலத்தில் புதிய திராவிட கழகம் மென்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்றும் 2026ஆம் ஆண்டு இந்தியா கூட்டணியின் சார்பில் திமுகவின் தலைமையில் கூடக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் எனது அருமை சகோதரர் கே.எஸ். ராஜ்கவுண்டர் அவர்களும் இடம்பெற வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு டாக்டர் எஸ்.எம். சாதிக் அவர்களே. வெல்லட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாடு ஓகே.
இந்த மாநாட்டிற்கு புதிய திராவிட கழகம் அழைப்பு விடுத்திருக்கு. இந்த இன்விடேஷனை பார்க்கும்போது, இந்த கலரெல்லாம் பார்க்கும்போது நினச்சிருப்பாங்க எல்லாரும்,